இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து காய்கறி வரத்து அதிகரித்துள்ளதால் சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை வீழ்ச்சியடைந்து காணப்படுகிறது. கடந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பெய்த மழையின் காரணமாக தமிழகம், கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் காய்கறி உற்பத்தி அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக காய்கறிகளின் வரத்து கோயம்பேடு சந்தைக்கு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பிருந்த விலையை விட அனைத்து காய்கறிகளும் 50 விழுக்காடு குறைந்துள்ளதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் ஆகியவை கிலோ 10 ரூபாய்க்கும், கேரட், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் ஆகியவை கிலோ 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. இவை நீங்களாக பெரிய வெங்காயம் கிலோ 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வரும் மார்ச் மாதம் முழுவதும் இந்த விலை வீழ்ச்சி இருக்கும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கிராப் சீசனில் எல்லா இடத்துலையுமே ஈல்டு அதிகமாக வரும். ஈல்டு அதிகமாக வரும்போது எல்லா இடத்துலையுமே சரக்கு ஒரு இடத்துலேருந்து ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காது. அந்தந்த மாநிலத்தில் வரக்கூடிய சரக்கு பூராமே அந்தந்த இடத்துலையுமே விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் மார்க்கெட்டு சரக்கு அதிகமாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டும் வெளி மாநிலத்துக்கு போக வேண்டிய இது இல்லாதனால ரேட் எல்லாமே இப்போ டவுன் ஆகிருக்கு.